ஏன்னா KaliLinux வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது சம் எரர்ஸ் வந்து வரும். அந்த எரர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் யூஎஸ்பியை வந்து பூட் ஓவர் பண்ணனா சம்டைம்ஸ் வந்து அந்த எரர்ஸ் வரும். நான் கரெக்டாக ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் கரெக்டாக பூட் அப் பண்ணிங்கன்னா மட்டும்தான், அதாவது அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் யூஎஸ்பி வந்து கரெக்டாக பூட் அப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு காமன் எரர்ஸ் வந்து வராத இருக்கும். அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து தப்பாக பூட் அப் பண்ணிடுவீங்க. அந்த தப்பாக பூட் அப் பண்ணுறதுனால என்னென்ன வந்து எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸ் வந்து நீங்கள் ரிட்டன் யூஎஸ்பி வச்சு பூட் அப் பண்ணாதான் எப்படி நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன்லேயே நீங்கள் வந்து எப்படி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி காமிக்க போகிறோம். வாங்க இப்போது காமிக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ ரீஜன்ஸை, அதாவது நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ டிடெக்ட் அண்ட் மவுண்ட் இன்ஸ்டாலேஷன் மீடியான்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது ஹார்ட்வேர் வந்து டிடெக்ட் பண்ணுது, வெயிட் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா your installation media could not be mounted when installations from CD-ROM. This probably means that the disk was not found in the drive. If so you can insert it and try again. அதனால் வந்து திருப்பினும் நீங்கள் மவுண்டிங் பண்ணிவிட்டு பண்ண சொல்லுது. இப்போ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் லூப் மாதிரி ரிட்டன் அதேத்துக்கு தான் வரும். அதனால் நீங்கள் நோ கொடுத்துட்டு வெளியே போகும்போது இன்ஸ்டாலேஷன் ஃபெயில்டுன்னு வரும். அதனால் நீங்கள் வெளியே போயிருங்க. வெளியே போயிட்டு எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சொல்கிற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அடிங்க. ஃபஸ்ட்டு blkidன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ls கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ls ஸ்பேஸ் CD-ROM / என்ட்ரு. நெக்ஸ்ட் வந்து mount ஸ்பேஸ் -t ஸ்பேஸ் vfat ஸ்பேஸு /dev /sdb1 /CD-ROM நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸிட் டைப் பண்ணுங்க. எக்ஸிட் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிடெக்ட் அண்ட் மவுண்ட் இன்ஸ்டாலேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாலிங் காம்பனன்ட்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த எரர் வந்து எல்லாருமே காமனாக வரதான். அவங்க சம்டைம்ஸ் வந்து அந்த பூட்டபிள் டிவைஸ் வந்து கரெக்டாக பூட்டப் ஆகலைன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பிரச்சனை வரது காமன் தான். இது வந்து இந்த கமெண்ட்ஸ் போட்டு நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கமெண்ட்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான். இந்த கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் ஹார்ட்வேர் பண்ணுது. இப்போ நம்ம அந்த மவுண்டிங்காக முடிஞ்சுட்டு நம்ம இப்போது லேன் கார்டுக்கே போயிட்டோம். இப்போ லேன் கார்டு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் இதோட கண்டினியூஷன் வேணுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் ஐ பட்டனை தந்திருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோவில் வந்து இது ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துக்குங்க.